அன்பு சகோதரர் விஜய் பொறுத்தவரைக்கும் சினிமா வானில் ஜொலிக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு நட்சத்திரம். லட்சக்கணக்கான அவருடைய ரசிகர்கள் இருக்கிறாங்க. ஒரு நம்பிக்கை இருக்கு, அவர் மேல ஒரு நம்பிக்கை வச்சிருக்கிறாங்க. ஆனா அரசியல் பொறுத்தவரைக்கும் ஒரு கடினமான உலகம். நான் எப்படி அரசியலுக்கு வரும்போது நச்சு நிறைந்த அரசியல் நான் சொன்னோம், அதே மாதிரிதான் அவர் சகோதரர் விஜய் அரசியலுக்கு வந்திருக்க. அரசியல் என்கிற அந்த விஷ பாம்பை நான் கையில் எடுத்திருக்கேன்னு சொன்னார். நான் அவர்கிட்ட திரும்பி திரும்பி சொல்றதா என்ன சொல்றேன்னா, அந்த விஷ பாம்புன்னு சொல்றீங்க இல்லையா, அது வேற எதுவும் கிடையாது, மதவாத சக்திகள். அந்த மதவாத சக்திகள் தமிழ்நாட்டில் வந்து வேறு ஒன்று கூடாது. அதற்கு நீங்கள் அந்த மதவாத சக்திகளுடைய வளர்ச்சிக்கோ இதுக்கோ எக்காரணத்தை நேரடியாகவோ இல்லை மறைமுகமாகவோ இல்லை தெரியாமலையோ அதுக்கு நம்ம துணை உயரக்கூடாதுங்கிறது என்னுடைய வேண்டுகோள். அவர் நல்ல ஒரு படித்தவர், விவரமானவர், கண்டிப்பாக அவர் ஒரு நல்ல ஒரு முடிவு எடுப்பார். அதான் என்னுடைய ஒரு இது. ஆனால் இன்னும் என்ன சொல்கிறேன்னா, அரசியலுக்கு வந்து யார் வேணா வரலாம், நடிகர்கள் வரக்கூடாதுன்னு கிடையாது. மருத்துவர்கள் வர்றாங்க, ஏற்கனவே அரசியல் குடும்பத்தில் இருக்கவங்க வர்றாங்க, யார் வேணா வரலாம். ஆனால் அவங்களுடைய செயல்பாடுகள் மக்கள் திட்டங்கள், நல்ல திட்டங்கள். அவர் வந்து பொறுத்த வரைக்கும் சமத்துவத்தை பேசியிருக்கிறார், சமூக நீதியை பற்றி பேசியிருக்கிறார், பெரியாரை பற்றி பேசியிருக்கிறார், பெரியாருடைய கொள்கைகளை பற்றி பேசியிருக்கிறார். ரொம்ப மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். ஆனால் வருகின்ற காலங்களில் அவர் மாநாட்டில் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு எழுச்சியான ஒரு மாநாடு அங்கே நடந்தது. அதில் பேசும்பொழுது என்னன்னா, அவர் சொன்ன கருத்துக்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமத்துவ நீதி, சமூக நீதி, பெரியாருடைய கருத்துக்கள், பாபா சாஹேப் அம்பேத்கருடைய கருத்துக்கள் எல்லாம் பேசியிருந்தார். அவர் அன்னைக்கு சொன்னபடி அவருடைய அரசியல் பயணம் அமைய வேண்டும் தான் நினைக்கிறேன். சில இயக்கங்களுடைய கோரிக்கைகளா இருக்கு, அந்த இயக்க தோழர்களுடைய விருப்பமா இருக்கு. அது ஒரு ஜனநாயக நாட்டில் ஒரு எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு. நான் ஆட்சிக்கு வருவேன், ஆட்சியர்களுக்கு பங்கு விடுறது எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்கு, அது தவறு கிடையாது. அதே நேரத்தில் வந்து எங்க கூட்டணியில் அப்படி ஒரு கோரிக்கை நாங்கள் வைக்க போறது கிடையாது. ஏன்னா வந்து தேவையில்லாத குழப்பம். இன்னைக்கு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் ஒரு மிக சிறப்பான ஒரு ஆட்சியை நடத்திட்டு இருக்கிறார். சில குறைகள் இருக்கிறதா, சில குறைகள் இருக்கு. குறை இல்லாத நம்ம 100% திருப்தினா அது கிடையாது, ஏதோ குறைகள் இருக்கிறது. அந்த குறைகள் எதனால வருது? முக்கியமான அந்த குறை எதனாலனா நிதி பற்றாக்குறை. அந்த நிதி பற்றாக்குறைக்கு யார் காரணம்? ஒன்றிய அரசு, மத்திய அரசு, மோடி அரசு தான் காரணம். அப்படி சில குறைகள் வரும்போது, சில பிரச்சனைகள் வரும்போது எங்களுடைய இயக்க தலைவர் வைகோ அவர்கள் அது சில விஷயங்கள் பொறுத்து அறிவுரை சொல்றாரு. சிலது பொறுத்த வரைக்கும் இது தவிர்க்கணும்னு சொல்றாரு. இது போன்ற நிகழ்வுகள் இனிமேல் நடக்கக்கூடாது, அதற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் இந்த அரசு சொல்லியிருக்கிறார். ஆனா அது எங்களுடைய தலைவர் வைகோவா இருந்தாலும் சரி, இல்ல காங்கிரஸ் இயக்க தோழர்கள் இருந்தாலும் சரி, சொன்ன கருத்துகளுக்கு மதிப்பளித்து அந்த இனிமே அது போன்ற நிகழ்வுகள் திரும்பி நடக்காத முதலமைச்சரோட நடவடிக்கை இருக்கு, அமைச்சரோட நடவடிக்கை எங்களுக்கு அதுல பூரண திருப்தி. அதனால இதுல பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு கூட்டணியா அமர்ந்து செய்வதான் வேணும். அதெல்லாம் அந்த மாதிரி கருத்து எங்களுக்கு அதுல உடன்பாடு கிடையாது. விடுதலை சிறுத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 7 வருடங்கள் திமுக தலைமையிலான கூட்டணியில் தான் நாங்கள் நீடிச்சிருக்கிறோம். எங்களுடைய எந்த நோக்கத்துக்கான இந்த கூட்டணியில் நாங்கள் சேர்ந்தோம், எங்க தலைவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். மதவாத சக்தி பாஜக தமிழ்நாட்டில் எந்த இதுலையும் அவங்க வேரூன்றக்கூடாது, வளர்ந்துடக்கூடாது. இந்த பிரிவினை சக்திகள் தமிழ்நாட்டில் இடம் கிடையாது. அந்த ஒரே ஒரு கோட்பாடுல தான் நாங்கள் எல்லாருமே திமுக அந்த தலைமையிலான கூட்டணியை நாங்கள் ஏற்றிருக்கோம். அந்த 7 வருஷமா இந்த பயணம் தொடர்ந்து நம்பிக்கையோடு இருக்கிறோம். நாங்கள் இதுவரைக்கும் நாங்கள் எந்த விஷயத்திலும் இந்த கூட்டணிக்கு ஏதோ ஒரு சங்கடத்தை உருவாக்கக்கூடிய எதையும் நாங்கள் உருவாக்குனது கிடையாது, உருவாக்க போறதும் கிடையாது. கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். அதாவது சகோதரர் விஜயோடைய அரசியல் வரவால் பிற இயக்கங்கள், குறிப்பா நீங்க சொல்ற சில இயக்கங்களுக்கு வந்து பாதிப்பு ஏற்படுமாங்கிற ஒரு கேள்வி. பாலிடிக்ஸ்ங்கிறது ஒரு ரேஸ், இது ஒரு ஓட்டப்பந்தயம். என்னுடைய ஒரே ஒரு திரும்பி அதான் சொல்றேன் நான், உங்களுடைய மக்கள் சேவை திட்டங்கள் இது அரசியல் இயக்கங்கள், அரசியல் தலைவர்கள் அவங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க. சிறப்பாக செயல்படணும், எதுல மக்கள் தொண்டில் சிறப்பாக செயல்படணும். இதுல நல்லா செயல்பட்டு மக்களுடைய ஆதரவை பெற்றால் யாருக்கும் ஆதரவு குறைய போறது கிடையாது. ஒரு நம்பிக்கை தான் ஜனங்களை பொறுத்து. அதுதான் திடீர்னு ஒரு கட்சி மேல ஒரு தலைவரோட நம்பிக்கை வைக்கிறாங்க, அந்த தலைவர் சரியா செயல்படாட்டி மட்டும் வேற கட்சிக்கு அவங்க இது போறாங்க. இது வந்து என்னன்னா ஒரு அரசியல் ரேஸ் தான் இது. இதுல வந்து யாருடைய மக்கள் தொண்டு அதை வச்சுதான் மக்கள் இடப்பட போறாங்க. இந்த கட்சி இவர் வரவால் இவர் பாதிப்புங்கிறத நம்ம சொல்ல தேவையில்லை. எல்லாரும் இந்த அரசியல் ஜனநாயக நாட்டில் இந்த இயக்கங்கள், எல்லா இயக்கங்களும் எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி, வலுவோடு இருக்கணும். அதுதான் ஒரு ஜனநாயகத்துக்கு நல்லது. அந்த அடிப்படையில் சொல்லி எல்லா இயக்கங்களும் நல்லா இருக்கும், நல்லா செயல்படணும். ஒரே ஒரு வச்சு நீங்க உடனே வந்து தமிழ்நாடு முழுக்கும் சட்டம் ஒழுங்கு கிடையாது அப்படின்னு சொல்லி இது வந்து ஒரு எதிர்கட்சியா இருக்கிறவங்க ஏதோ சொல்லணும், அரசாங்கத்தை பத்தி சொல்லணும், காவல்துறை சொல்லணும்.
குறைபாடுகள் இருந்துச்சுன்னா அதை சுட்டி காமிக்கிற எதிர்க்கட்சியினுடைய. ஆனால் உடனே சட்டம் ஒழுங்கு விதிச்சு கம்ப்ளீட்டாக. அப்போ இதுக்கு முன்னாடி நல்லா இருந்ததா? கடந்த 10 ஆண்டுகால ஆட்சியில் 100% எந்த ஒரு வன்முறை நடக்காம, பெண்களுக்கு எதிரான குற்றச்செயல்கள் நடக்காம இருந்ததா? வளரும் நாடுகளில் இது போன்ற சம்பவங்கள் வரதான் செய்யும். ஆனால் ஒரு சம்பவம் நடந்ததா மறுபடியும் இது நடக்கக்கூடாது. நம்முடைய சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணியம் அதுக்குள்ள நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறாங்க. கண்டிப்பா அதுக்குள்ள SOP ஸ்டாண்டர்ட் ஆபரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் அரசு மருத்துவமனைகளில் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சில செயல் திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பா CCTV கேமராக்கள், போலீஸ் பந்தோபஸ்து, ஒவ்வொரு முக்கியமான நுழைவாயில்கள் ஸ்கேனர்ஸ், இதுவரை எல்லாமே அறிவிச்சது மாத்திரம் இல்லாம 1 மாசத்துக்குள்ள இது எப்படி செயல்படுத்துறாங்கிற ஆய்வும் நான் கண்டிப்பா செய்யணும் நம்முடைய சகோதரர் அண்ணன் மா சுப்பிரமணியம் சொல்லியிருக்கிறாங்க. அதனால மறுபடியும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாதுக்கு உண்டான முயற்சி இருந்த அரசாங்கம் இயங்கிட்டு இருக்கு. இது எதிர்கட்சிகளுடைய இது என்னன்னா, ஏதோ ஒரு சம்பவம் நடக்கும்போது அதை பூதாகரமா சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இப்படிதான் இருக்குன்னு சொல்லி அவங்களுடைய எதிர்கட்சியோட குற்றச்சாட்டு. அவ்வளவு.